इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. द्वितीय मिथ्यात्वம் கடைசியில இருக்கும். அநேகமா द्वितीय மித்யாத்வத்தை என்ன பரிஷ்காரம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் இதான் ஆரம்பிச்சது. द्वितीय மித்யாத்வத்தினுடைய ஸ்வரூபம் இது. அதாவது எந்த ஒரு வஸ்து எந்த ஒரு ஆதாரத்துல இருப்பதாக தெரிகிறதோ அந்த ஆதாரத்திலேயே எக்காலத்திலேயுமே அது அங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்து மித்யானது. ஆனா ஆதாரத்துல அது இருக்கிறதாக தெரியணும். தெரியறதுன்னு சொன்னதுனால அது அசத்தை காட்டிலும் வித்தியாசமானது. அசத்துக்கு ரெண்டு விஷயம். அசத்துக்கு ஆதாரம் கிடையாது, அசத்துக்கு ஒரு ஆதாரத்துல பிரதீதியும் கிடையாது. பிரதீதியும் இல்லை, அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் மித்யாபூதம் இருக்கு, அதுக்கு ஆதாரம் உண்டு. அது ஒரு சத்தியத்தை ஆதாரமாக வச்சுண்டு அதுலதான் அது பிரதீதி. அந்த மித்யாபூதத்துக்கு பிரதீதி வரும், வெறும் இருக்காது. அசத்துக்கு நிராதாரம், அதுக்கு பிரதீதியும் கிடையாது. இந்த வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நாம நிறைய பார்த்தாச்சு. இப்ப நியாயாமிர்தக்காரர் ஒரு தோஷம் சொல்ற, நீங்க சொல்ற இந்த மித்யா லட்சணம் பிரம்மத்துக்கே வருது. மித்யைக்கு சொல்லக்கூடிய இந்த பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் பிரம்மத்துக்கு வருது அப்படின்னா என்ன? அதிவியாப்தி. எங்க வருது பிரம்மத்துக்கு இந்த லட்சணம்? சொல்ற சாந்தோக்கியத்துல சைவாதஸ்தா சௌபரிஷ்டா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ருதி இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. அதஸ்தாத்னா என்ன? கீழே இருக்கிறது பிரம்மந்தான், மேல இருக்கிறது பிரம்மந்தான். கிழக்கே இருக்கிறது, மேற்கே இருக்கிறது, பக்கத்துல இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறது பிரம்மந்தான். அப்படின்னா என்ன? ஒவ்வொன்னா நம்ம எடுத்துப்போம். சைவ அதஸ்தா. அதஸ்தாத்னா கீழே இருக்கிறது பிரம்மந்தான். அப்படின்னா என்னாச்சு? பிரம்மன் கீழே இருக்குதாச்சு இல்லையா? அப்ப அந்த தேசம் அதோதேசங்கிறது பிரம்மத்துக்கு ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்துல பிரம்மம் இருக்கிறதாக இந்த ஸ்ருதி நமக்கு போதிக்கிறது. இந்த ஸ்ருதியால வரக்கூடிய ஞானத்துல பிரம்மம், பிரம்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கீழே உள்ள தேசம், இது எல்லாம் தெரியுது. இன்னைக்கு அதோதேசம் இருக்கு, இதை பிரம்மத்துக்கு பிரதிபன்னோபாதின்னு சொல்லலாம். பிரம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம். இதே மாதிரி சகா உபரிஷ்டாத்னு சொன்னோம்னா மேலே பிரம்மம் இருக்கிறது அப்படின்னா என்ன? மேல் பாகங்கிறது, மேல் தேசங்கிறது, உபரி தேசங்கிறது பிரம்மத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. அப்ப பிரதிபன்னோபாதின்னு அந்த உபரி தேசத்தை சொல்லலாம், அதோ தேசத்தை சொல்லலாம், கிழக்கே மேற்கே எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லா தேசத்தையும் பிரம்மத்துக்கு பிரதிபன்னோபாதியாக சொல்லலாம். இந்த வாக்கியம் எங்க வருது? பூம வித்யில வருது. அப்ப சகான்னு சொன்னா பூமா, பூமாங்கிறது பரமாத்மா அப்படின்னு தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயம். பூமா சம்பிரசாதா அத்யுபதேசாங்கிற இடத்துல. அப்படியானால் இந்த பரமாத்மா மேல கீழே எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படிங்கிற இந்த சகாங்கிற சப்தம் அந்த பூமாவை குறிக்கிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆக பரமாத்மா ஒரு ஆதாரத்துல இருப்பதாக இந்த ஸ்ருதி தெரிவிக்கிறது. அதே சமயத்துல பரமாத்மா அங்க பரமார்த்தமாக அந்த ஆதாரத்துல இல்லைன்னு நீ ஒத்துக்கணும். பரமாத்மா அங்க இல்லைன்னு எந்த ஸ்ருதி சொல்றது? சொன்னா இங்கேயே சித்த நேரத்துக்கு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்படின்னு சொல்றது சபகவ கஸ்மின் பிரதிஷ்டித இது. அவருக்கு ஆதாரம் என்ன? எந்த ஆதாரத்துல அந்த பரமாத்மா இருந்துட்டு இருக்காருன்னு கேள்வி. சுவே மகிம்னி, இது அது பதில். அவருக்கு தன்னை காட்டிலும் வேறான ஒரு ஆதாரம் இல்லை. மகிமான ஸ்வரூபம், அவர் ஸ்வரூபமே அவருக்கு ஆதாரம். ஸ்வரூபம்னு சொன்னோம்னா அதுக்கு ஆதார ஆதேய பாவம் வராது. ஆதார ஆதேய பாவம்னா ஆதாரம் வேற, ஆதேயம் வேற. ஆதாரம் வேறையா இருந்தா அப்பதான் ஆதார ஆதேய
குணாதேசம் சொல்லலாம். தானே தனக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு வேற ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அசவா நமஹிம் நீதி அப்படின்னு அடுத்த வாக்கியம் சொல்றது. அதுல இருந்து என்ன தெரிகிறது? தன் சொரூபமே அவருக்கு ஆதாரம்னு சொன்னா அதை காட்டிலும் வேறான ஆதாரம் கிடையாது. இது அதுக்கு அர்த்தம். சில இடத்துல இப்படி பிரயோகம் பண்ணுவான். தபஸ்விகள்லாம் அவள் தனக்கு தானே தாசராக இருப்பவர்கள். ஸ்வயந்தாசா தபஸ்வினா. தபஸ்களுக்கு தாசன் சேவகன் யாருன்னு கேட்டா தானேதான் தனக்கே சேவகன். தானே தனக்கே சேவகன் சொன்னா அங்க நிஜமான சுவாமி பிருத்திய பாவம் வராது. ஸ்வயம் சேவகன் இருக்காது. தனக்கு வேற ஒரு சேவகன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்? இவனுக்கு சேவகனாக இன்னொருத்தன் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்வயம் தாசகா ஸ்வயம் சேவகா அப்படின்னு சொல்றோம். அது போல ஸ்வஸ்வரூபத்திலேயே அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு வேற ஒரு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன கிடைச்சது? நியாயாமத்துக்காரர் பார்த்தா ரெண்டையும் சேர்த்து விட்டார். இந்த ஸ்ருதியும் அந்த ஸ்ருதியும். ஏன் சேர்த்து விட வேண்டியிருக்குன்னா ஒரு ஸ்ருதியில இருந்து அவருக்கு அதிர்ஷ்டமான அர்த்தம் கிடைக்கல. சைவ அகஸ்தாத் சைவ உபரிஷ்டாத் எல்லா இடத்துலயும் அந்த பிரம்மன் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அங்க இல்லேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லியிருக்கே தவிர அங்க கிடையாது, பிரம்மம் கிடையாது, பிரம்மத்தின் நிஷேதம் அந்த இடத்துல பண்ணல. ஆனால் இன்னொரு இடத்துல அவருக்கு ஆதாரமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறதுனால, பிரம்மஸ்வரூபத்துக்கு வேற ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறதுனால, அப்ப இந்த அகஸ்தாத் உபரிஷ்டாத்னு சொன்ன ஆதாரம் எல்லாம் ஆதாரம் ஆகாதுன்னு சொன்னதா இல்லையா? அப்ப எந்த ஆதாரத்துல பிரம்மம் இருக்கிறதாக ஸ்ருதி தெரிவிக்கிறதோ அதே ஆதாரத்துல அந்த பிரம்மம் எப்போதுமே இல்லை, பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்ருதியையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு அர்த்தம் கிடைச்சது. இதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தா நமக்கு பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் அப்படிங்கிற இந்த மித்யாத்வம் பிரம்மத்திலேயே இருக்கு, பிரம்மத்துக்கே வந்துருக்கு. இது உனக்கு இஷ்டம் இல்லை, அதாவது இது இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால உன்னுடைய பிரம்ம லட்சணங்கிறது அதிவியாப்திங்கிற தோஷத்தோடு கூடினதாக இருக்கு. இது ஜெகத்துக்கு சொல்லாதே, தெரியாது. நச்ச சைவாகஸ்தாத் இதி ஸ்ருத்யா பிரதிபன்னை தேசகாலாத்யுபாது பரமார்த்ததः பிரம்மணோ அபாவாத் தத்ர அதிவியாப்தி இது வாக்கியம். மித்தைக்கு சொல்லக்கூடிய லட்சணம் பிரம்மத்துல வந்து சேர்ந்தது, அதனால இது அந்த லட்சணத்துக்கு அதிவியாப்திங்கிற தோஷம். இதுக்கு நியாயமா சித்திக்காரர் ஒரு பதில் சொல்லலாம், சுலபமா ஒரு பதில் சொல்லலாம். அவர் என்ன சொல்லலாம்னு கேட்டா, இங்க சைவாகஸ்தாத் உபரிஷ்டாத்னு சொல்லியிருக்கு, அவர் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல சொல்லல, வேற இடத்துல சொல்லியிருக்கார். இந்த இடத்துல அதே வாக்கியத்துல கடைசியில முடியறச்ச எப்படி இருக்குன்னா சைவேதம் சர்வம். சைவ அகஸ்தாத் சைவ உபரிஷ்டாத்னா கீழே அவர் இருக்கார் மேலே அவர் இருக்காருன்னு இல்ல. கீழேன்னு எது சொல்றோமோ அது அவர்தான், மேலேன்னு எது சொல்றோமோ அதுவும் அவர்தான். அங்க அவர் ஆதாரம், அந்த ஆதாரத்துல பிரம்மம் இருக்கிறதாக அந்த ஸ்ருதி சொல்லி கொடுக்கல. அந்த தேசமாகட்டும், அந்த காலமாகட்டும், அந்த காலத்துல இருக்கக்கூடிய தேச காலத்துல இருக்கக்கூடிய வஸ்துவாகட்டும், இது எல்லாமே பிரம்மம்னு சொல்லி கொடுக்கிறது அந்த ஸ்ருதி. அதனாலதான் சைவாகஸ்தா சௌபரிஷ்டா தபஸ்டாத் எப்படி வரிசையை சொல்லிட்டு சைவேதம் சர்வம் அப்படி முடிகிறது. இதம் சர்வம் அதஸ்தாத்து உபரிஷ்டாத்து பஷ்டாத்து இப்படி சொல்றோமே, இது எல்லாமே சைவ ஆத்மஸ்வரூபம் தான். இது அந்த ஸ்ருதியுடைய வாஸ்தவமான அர்த்தம். இவர் முதல்ல அந்த சைவ அதஸ்தாத்துங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு ஓ கீழே பிரம்மம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அவனா கீழ் தேசத்துல பிரம்மா இருக்குன்னா பிரம்மத்துக்கு கீழ் தேசங்கிறது ஒரு ஆதாரம் தானே, அதை பிரதிபன்னோபாதின்னு எடுத்துக்கலாமே. இப்ப பிரதிபன்னோபாதியில அந்த பிரம்மம் தான் இல்லையே, நிராகாரம்னு சொல்லியிருக்கிற ஸ்ருதியால கிடைச்சது. ஆக இந்த லட்சணத்தை கொண்டு வந்து அதுல பலாத்காரமா பிரம்மத்துல கொண்டு விட்டு அதுல அதிவியாப்தி வந்தது அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த ஸ்ருதி அப்படி சொல்லல. பிரம்மத்துக்கு அதஸ்தாத் உபரிஷ்டாத் இது ஆதாரம் அங்க சொல்லல. அதஸ்தாத் உபரிஷ்டாத் எல்லாமே பிரம்மம்னு சொல்லுது. சைவேதம் சர்வம் மூணு பரியாயம் அங்க வரிசையா இருக்கு. சைவாதஸ்தாத் உபரிஷ்டாத்துல சைவேதம் சர்வம் ஒண்ணு. அதுக்கப்புறம் அகமேவா
அதஸ்தாத் அகமேவ உபரிஷ்டா அப்படின்னு வரிசையா சொல்லி அகமே வேதம் சர்வம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆத்மீவாதஸ்தாத் ஆத்மீ உபரிஷ்டாத் வரிசையா எல்லாம் சொல்லிட்டு ஆத்மீ வேதம் சர்வம், சயே வேதம் சர்வம், அகமே வேதம் சர்வம், ஆத்மீ வேதம் சர்வம். இந்த 3 பரியாயம் இருக்கு. இந்த 3 பரியாயமும் ஒரே விஷயத்தை எடுத்து சொல்றது. 3 விதமாக சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறதையும் அவ மேல அழகா சொல்லிட்டு வந்திருக்க. பிரயோஜனங்கள்லாம் இருக்கு. ஆக இந்த ஸ்ருதியுடைய உண்மையான அர்த்தத்தை பார்த்தோம்னா இவர் சொன்ன இந்த தோஷம் இங்க ஏறவே ஏறாது. இருந்தாலும் போனா போறது நீங்க சொல்றபடி வச்சுப்போம் அப்படின்னு வச்சுட்டு இப்ப சித்திக்காரர் ஒரு பதில் சொல்றார். நிர்தர்மக்கே தஸ்மின் அபாவ பிரதியோகித்துவ ரூப தர்மாபாவா. சில இடத்துல அது வஸ்துஸ்திதி ஒண்ணு இருந்தாலும் இப்ப வாதம் தானே நடக்கிறது. இவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், வாத ஜல்ப விதண்டானாம் அந்நியதமாம் கதாம் ஆச்சரித்திய சம்பாதனி. பேசும்போது சில சமயம் விளையாட்டா, சில சமயம் வாதம். தத்துவ கதை சொல்லும் போது வாதம், தத்துவத்தை பத்தி தெரிவிக்கிறதுன்னு சொன்னா அப்ப அந்த கதை வாதம். நீ சொல்றதையா, நீ சொல்றது ரைட்டா, நான் சொல்றதாவது ஒரு ஜெயிக்கிறதுக்காக சொன்னால் ஜிகிஷு கதா ஜல்பா. நீ சொல்றது மாத்திரம் தப்புன்னு சொல்லுவேன், என்னுடைய பட்சத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது விதண்டா. இப்ப இந்த கதையில 3 விதமான கதையும் வச்சுன்னு நாம போவோம்னு ஆரம்பிச்சிருக்க. இப்ப இதை ஜல்பத்துல சேர்க்கலாம். அபாவ பிரதியோகித்துவங்கிறது வஸ்துதா இங்க ஸ்ருதியுடைய அர்த்தம் இப்படி இல்லைன்னு அவர் தெரிவிக்கணும். அது மேல வரப்போறதுங்கிறதுனால இருந்தாலும் இப்படி வச்சிருந்தாலும் நீ சொல்ற அர்த்தம் சரியில்லைன்னு சொல்றீங்க. என்ன சொல்ற? நீ எந்த பிரம்மத்துல அதிவியாப்தி வரும்னு சொல்ற? மித்யா லட்சணம் சுத்த பிரம்மம் அதுதானே நமக்கு மித்யா இல்லை, சத்தியம். சத்தியம்ங்கிறது சுத்த பிரம்மம், நிர்குண பிரம்மம், நிர்தர்மகம். நிர்தர்மகம்னு சொன்னா அதுல எந்த தர்மமும் இல்லை அப்படின்னு ஆச்சு. அப்ப இந்த லட்சணம் மாத்திரம் அதுல இருக்குமா? பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் அப்படிங்கிற இந்த லட்சணத்தை விட்டுட்டு பாக்கி தர்மம் தான் இல்லைன்னு அர்த்தமா? நிர்தர்மகம்னு சொன்னா அப்ப நிர்தர்மகம்னு சொன்னா தர்மம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த லட்சணம் கூட அங்க இல்லைதான். இவற்றை பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம்னு சொல்றியே, இது மாத்திரம் நிர்தர்மகத்துல எப்படி வந்தது? இது வந்தாதானே நீ அதிவியாப்தி சொல்லணும். ஆக நிர்தர்மகம்னு சொன்னதுனால இந்த லட்சணம் கூட அங்க வரல. லட்சணம் வராததுனால எந்த தோஷமும் இல்லை, அதிவியாப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நிர்தர்மக்கே தஸ்மின், தர்மமே எதுவுமே அங்க சுத்த பிரம்மத்துல இல்லாததுனாலே அபாவ பிரதியோகித்துவ ரூப தர்மாபாவா பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவங்கிற தர்மம் கூட அங்க கிடையாது. அதனால அதிவியாப்தி சொல்ல முடியாது. ரொம்ப சுலபமா தள்ளிவிட்டார். ஆனா இதை இதோட விட்டுவிட முடியாது. இதுக்கு மேல கேள்வி வந்துடும். நிர்தர்மகம் பிரம்மான்னு சொல்ற, அதனால அபாவ பிரதியோகித்துவம் கிடையாதுன்னு சமாளிச்சுட்டு போற. ஆனா இப்படி சொன்னா வேற கஷ்டங்கள்லாம் வரும் போல இருக்கு. பிரம்மம் சத்தியம் தானே. ஸ்ருதி சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியம்னு சொன்னா அதுல சத்தியத்துவம் இருக்குன்னு ஒத்துண்டாங்க இல்லையா? நிர்தர்மகம் அதனால சத்தியத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஸ்ருதிக்கு விரோதம் வரும். ஏன்னா ஸ்ருதி சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதனால சத்தியத்துவங்கிற தர்மத்துக்கு அந்த பிரம்மம் இடம் கொடுக்குமானால் அப்ப ஏன் பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் இந்த தர்மத்துக்கு அது இடம் கொடுக்காது? நிர்தர்மகம் தான், ஆனா சத்தியத்துவம் உண்டு அப்படின்னு சொன்னால் இந்த பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவமும் உண்டு இப்படி சொல்லலாம். சரி, வந்தா என்னன்னு கேட்டா, நீ சொன்ன லட்சணம் மித்யைக்கு சொன்ன லட்சணம் சத்தியமான பிரம்மத்துக்கு வந்தது. இதுதான் தோஷம், அதிவியாப்திங்கிற தோஷம். இது ஒருமைன்னு திருப்பி அவர் கேட்பார். நதைவம் சத்தியத்துவம் அப்படி தத்திர நஸ்யா, பிரம்மத்துல சத்தியத்துவங்கிறது இல்லை. ஏன்னா நிர்தர்மகம் சத்தியத்துவம் கிடையாது. சரி, அப்போ வேண்டான்னு சொல்லிடுறேன், நிர்தர்மகம் தானே வேண்டான்னு சொல்லிடுறேன்னு கேட்டா நீ அப்படி சொல்ல முடியாது. ததாச்ச சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதி ஸ்ருதி வியாகோபா இது வாக்கி. நீ ஒரு சமயம் பிரம்மத்துல சத்தியத்துவம் இல்லை அப்படின்னு நீ சொன்னா ஸ்ருதி உன்னை கோச்சுக்கோ. ஸ்ருதி என்ன சொல்றது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதனால அதுக்கு நீ பயந்துதானே ஆகணும். அதனால பிரம்மத்துல சத்தியத்துவம் இருக்குன்னு சொல்லணும்.
அது இருக்குன்னு சொன்னால அப்ப பிரதிபன்னோபாசோத்திரிகாலுக்கு செய்த பிரதியோகித்துவம் கூட அதுல வந்தது. அதனால நான் சொன்ன தோஷம் இருக்கத்தான் இருக்கு, உன்னால வாரணம் பண்ண முடியல. அது பதில் என்ன சொல்ற, அதிகரணாதிரிக்த அபாவான விபகமீன உக்த மித்யாத்வா பாவரூப சத்தியத்துவஸ்ய பிரம்மஸ்வரூபத்வ அவிரோதா. சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு பிரம்மத்தை சொல்றது ஸ்ருதி. ஆனா அந்த சத்தியத்துவம் அதுல இருக்கு, இதுல பிரம்மத்துல இருக்கு, இது ஸ்ருதி தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த சத்தியத்துவங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அது அது ஒரு அபாவ ரூப தர்மம்னு சொல்லணும். பாவரூப தர்மம் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். பாவரூபமான தர்மம் அபாவ ரூபமான தர்மம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு வித்தியாசத்தை வச்சுண்டு நாம இப்போ விவகாரம் பண்ணியாகணும். இப்ப பூதலத்துல கட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ரெண்டு வஸ்து இருக்குன்னு சொல்லுவோம். பூதலம் ஒண்ணு ஆதாரம், கடம்ங்கிறது அதுல இருக்கு, அது ஆதேயம். கடத்துக்கு ஆதாரமாக பூதலம் இருக்கு. நான் அதே இடத்துல பூதலத்துல கட்டம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்ப அங்க என்ன ஆதாரம், என்ன ஆதேயம்? எதுக்கு பூதலம் ஆதாரம், எதுக்கு ஆதாரம்? கட்டம் இல்லை, கடாபாவத்துக்கு ஆதாரம்னு சொல்றோம். ஆனால் கடம் போல கடாபாவம் இல்லை. கடாபாவங்கிறது ஒரு ஆதேயமாகவும் அதுக்கு ஆதாரமாக பூதலம் இருக்கிறதாகவும் எந்த பிரமாணத்தினாலும் நமக்கு தெரியாது. கடத்தை சொல்ற மாதிரியே அது இல்லாத சமயத்துல கடாபாவத்தையும் விவகாரம் பண்றதுன்னு ஒரு பிரதீதி இருக்கு. அதாவது கடாபாவத்துக்கு கடம் பிரதியோகியாக இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த அபாவத்துக்கு அந்த யோக்கியத்தை இல்லாட்டாலும் அந்த ஆதேயமாக விவகாரம் பண்ற ஒரு விதம் இருக்கு, ஒரு பிரதீதி. இந்த மாதிரி வேற ஒரு இடத்துலயும் உண்டு. சொந்தமாக அந்த அபாவத்துக்கு அந்த யோக்கியத்தை இல்லாட்டாலும் பிரதியோகிக்கு அப்பேற்பட்ட யோக்கியத்தை இருக்கிறத வச்சுட்டு அபாவத்திலும் அப்பேற்பட்ட விவகாரம் வருது. எப்படின்னு கேட்டா இவரே சொல்லிருக்கார், திஷ்டதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி. கச்சதி போகிறான் அப்படின்னு அர்த்தம். கச்சதி அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறான், எங்கேன்னு தமிழ்ல கேட்கறது அவருக்கு தெரியாது. கம் கிராமம் கச்சதி, ஒரு கர்மகாரகத்தை சொல்லணும். கர்மகாரகம் அதுக்கு சொல்லியாரு. கிராமம் கச்சதி, கிராமத்துக்கு போகிறான். கிராமத்துக்கு போறான்னு சொல்றோமோ அந்த கிராமத்துக்குங்கிறது கர்மகாரகமா வச்சுக்கோம். சம்ஸ்கிருதத்துல இது அந்த இதுக்கு கர்மகாரகம். திஷ்டதி அப்படின்னு சொன்னால் இதுக்கு கர்மகாரகம் கிடையாது, நிக்கிறான். திஷ்டதி கிம் திஷ்டதி அப்படின்னு கேட்க மாட்டான். இது இப்படி சொல்லணும். திஷ்டதிங்கிற இதே அர்த்தம், இந்த தாத்துக்கு பாணினி சொல்லி கொடுத்த அர்த்தம் என்னன்னா கதி நிவர்த்தவும். நகச்சதி திஷ்டதி இது ரெண்டும் பரியாயம்னு பாணினி சொல்லி கொடுக்குறார். கதியுடைய நிவர்த்தி இருக்க இதுதான் திஷ்டதி. நகர்ந்து போயிட்டு இருக்கான்னு சொன்னா அது கவனம். போகல அப்படிங்கிறது அதான் நிக்கிறான்னு அர்த்தம். இதுதான் நிக்கிறது. நிக்கிறதுன்னா ஏந்திர நிக்கிறது அந்த அர்த்தம் இல்லை. நகர்லைங்கிறது தான் திஷ்டதிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த புத்தகம் இங்கேருந்து அங்க போகலைன்னா இங்கே அப்படியே திஷ்டதி புத்தகம். நகச்சதி திஷ்டதி இது ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம். ஆனால் நகச்சதிங்கிற சப்தத்தினால சொன்னா கிராமம் நகச்சதி இப்படி சொல்லலாம். அவன் கிராமத்துக்கு போகல. தேவதத்தா கிராமம் நகச்சதி, கிராமத்துக்கு போகவில்லை. ஆனா தேவதத்தா திஷ்டதின்னு சொன்னா கிராமம் திஷ்டத்தின்னு சொல்ல முடியாது, திஷ்டத்தின்னு சொல்ல முடியாது. கிராமம் திஷ்டதி கிடையாது. நகச்சதியும் திஷ்டதியும் ஒண்ணு. ஆனா திஷ்டத்தின்னு சொன்னா கிராமம் திஷ்டதி கிடையாது, நகச்சதின்னு சொன்னா கிராமம் நகச்சதி இது ஒண்ணு. அப்படின்னா என்னாச்சு, வாஸ்தவமாக இந்த அகமனம் இருக்கே இதுக்கு கர்மா கிடையாது, சகர்மகத்துவம் கிடையாதுதான். ஆனா அதனுடைய பிரதியோகியாக கமனத்தை தெரிவிக்கும் போது அந்த கமனத்துக்கு ஒரு கர்மகாரகம் இருக்கிற அந்த காரணத்தினாலே
அதோட சேர்ந்த இந்த அபாவமும் சகர்மகமாக விவகாரம் செய்யப்படும். திஷ்டத்தின்னு சொன்னா அப்படி இல்லை, நகச்சத்தின்னு சொன்னா அதுக்கு எங்கேனும் ஒரு கேள்வி வருது, இது பதில் சொல்ல வேண்டியது. இங்கேயும் அதே கதைதான். கடத்துக்கு ஆதாரமாக இருக்கு பூதலம் அப்படின்னா கட அபாவத்துக்கும் பூதலம் ஆதாரமா இருக்குன்னு இல்லை. ஆனா கடத்தோட சேர்ந்து கடம் பிரதியோகியாக இருக்கிற காரணத்தினால அந்த அபாவத்துக்கும் ஆதாரமாக இந்த பூதலம் இருக்கிறதாக ஒரு விவகாரமே தவிர நிஜமா ஆதாரம் கிடையாது. அப்படின்னா பூதலே கடோ நாஸ்திங்கிற இடத்துல பூதலம் ஆதாரமாகவும் கடாபாவம் ஆதேயமாகவும் ஒரு கல்பனை. இது வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவம் அங்க என்னன்னு கேட்டா அந்த கடாபாவம் பூதலத்தை காட்டிலும் தனியாக இல்லை. அபாவங்கிறது அதிகரண ஸ்வரூபம்னு சொல்றான். பூதலம் கடாபாவம் ரெண்டு அங்க இல்லை. பூதலமே தான் இருக்கு, கடாபாவம் அதுதான். அதை தவிர வேற இன்னொன்னு கடம் மாதிரி இன்னொரு பதார்த்தம் இருக்குங்கிறது இல்லை. ஆனா இதுதான் அபாவத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம். நீங்க கடம்னு சொன்னீங்கன்னா பூதலம் வேற கடம் வேற. ஆனா கட அபாவம்னு சொல்லும் போது பூதலம் வேற கடாபாவம் வேற இல்லை. ஆனால் இந்த பிரதீதி மாத்திரம் வித்தியாசமா இருக்கும். பூதலம்ங்கிற பிரதீதிக்கும் கடம் இல்லைங்கிற பிரதீதியும் வித்தியாசப்படுறது. விஷயம் வித்தியாசப்படாட்டாலும் இந்த ஞானத்துல வித்தியாசம் இருக்கு. பூதலம் இல்லை, பூதலம் இது பூதலம் அப்படின்னு சொல்றதுக்கும் கடாபாவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த பிரதீதியில வித்தியாசம் இருக்கு. அந்த பிரதீதியில வித்தியாசம் சொல்லும் போது பூதலத்துல கடாபாவம் இருக்கிறது, கடம் இல்லை, இப்படின்லாம் விவகாரம் பண்றோம். இதை வச்சுட்டு நாம என்ன பண்ணோம்னா இந்த அபாவம் அதிகரணாத்மகமானதுனால பாவத்துக்கும் அபாவத்துக்கும் இந்த வித்தியாசத்தை வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம இப்ப பேசணும். சத்தியத்துவம் அப்படின்னு சொல்றோமே பிரம்மத்துல, அது என்னது? மித்யாத்வ அபாவம் தான் சத்தியத்துவம். எது மிச்சை இல்லையோ அது சத்தியம். மித்யானா என்னன்னா எது சத்தியம் இல்லையோ அதுன்னு சொன்னா அந்யோன்யாசினி அப்படி சொல்லல. அதனாலதான் மிச்சைங்கிறதுக்கு பிரமாதமா லட்சணம் சொல்லிட்டோம். எந்த இடத்துல அது இருக்கிறதாக தெரிகிறதோ அதே இடத்துல முக்காலத்திலும் இல்லை அப்படின்னு தெரியக்கூடிய பதார்த்தம் மித்யான, அதுக்கு தனியாக லட்சணம் சொல்லிட்டு இப்படி எது ஆகாவோ சத்திய மித்யாத்வ அபாவம் இருக்கு அதுதான் சத்தியத்துவம் இப்படி சொல்லிடுவோம். இப்படி சொல்லியாச்சுன்னா இது அபாவ ரூபம். இந்த அபாவங்கிறது அதிகரணாத்மகம். அப்ப இந்த சத்தியத்துவம்னு நாம சொன்னாலும் அது சத்தியஸ்வரூபமான பிரம்மன் தானே தவிர அதை காட்டிலும் தனியான வேற ஒரு பதார்த்தம் இல்லை. எப்படி பூதலத்தை காட்டிலும் கடாபாவம் வேறானது இல்லையோ, ஆனால் பூதலத்துல இருப்பதாக ஒரு விவகாரத்துக்கு விஷயமாகிறதோ அதே போல சத்தியத்துவங்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறான ஒரு பதார்த்தம் இல்லை. ஆனா பிரம்மத்துல இருக்கிறதாக விவகாரத்துக்கு விஷயமாகிறது. அதனால ஸ்ருதிக்கு விரோதம் இல்லை. ஸ்ருதி பிரம்மத்தை சத்தியம்னு சொன்னாங்க. பிரம்மத்துல சத்தியத்துவம் இருக்கான்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லல. பிரம்மத்துல சத்தியத்துவம் இல்லைன்னு சொல்லல. சத்தியத்துவம் இருக்கு. ஆனா அந்த சத்தியத்துவம் பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானது இல்லை அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் அது நிர்தர்மகம். அது ஒரு தர்மம் இல்லை, அது ஸ்வரூபந்தான் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்றேன். சத்தியத்துவமப்பி நதைவம் சத்தியத்துவமப்பி தத்திர நத்யா ததாச்ச சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதி ஸ்ருதி வியாகோப இதி வாக்கியம் அதிகரணாதிரிக்த அபாவ அனத்யுபகமேன உக்த மித்யாத்வாபாவரூப சத்தியத்துவஸ்ய பிரம்மஸ்வரூபத்துவ அவிரோதா. வெறும் மித்யாத்வாபாவம் சத்தியம்னு சொல்லல, இப்ப சொன்ன மித்யாத்வத்தினுடைய அபாவம் இருக்கே அது சத்தியத்துவம் சொல்லலாம். இப்ப சொன்ன பிரதிபன்னோபாதோத்திரிகாரக நிஷேத பிரதியோகித்துவம் சொன்னீங்க, இந்த மித்யாத்வ அபாவம் சத்தியத்துவம் சொல்லலாம். பொதுவா சொல்றதை விட குறிப்பிட்ட ஒண்ணு சொல்றதுல லாபம் இருக்கு. அது அவருக்கு வச்சுட்டு இருக்கார். பிரம்மஸ்வரூபத்துவ அவிரோதா, அது பிரம்மஸ்வரூபம் சொல்லலாம். அதனால நிர்தர்மகம்னு சொல்றதுக்கு விரோதம் இல்லை. ஆனால் இப்ப சொன்னவங்க இந்த பிரதியோகி பிரதிபன்னோபாதோத்திரிகாரக நிஷேத பிரதியோகித்துவம், இந்த பிரதியோகித்துவம் அந்த பிரம்மத்துல இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. சத்தியத்துவம் இருக்குங்கிறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற ஸ்ருதியே பிரமாணம். ஆனா அதுல மித்யாத்துவம் இருக்குங்கிறதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. அதனால இதை அதிகரண சுரூபமாக சொல்லி மித்யாத்துவம் கூட பிரம்மத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை, சொல்ல முடியாது. ஏதேனா ஸ்வப்பிரகாசத்வாத்யபி வியாக்கியானம். சரி, சத்தியத்துவத்தை விட்டுடுவோம். ஸ்வப்பிரகாசம்னு சொல்றோமோ இல்லையோ, பிரம்மம் ஸ்வப்பிரகாசம். அப்ப ஸ்வப்பிரகாசத்துவங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? இதை என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி அனந்தத்துவம்
அப்படின்னு சொன்னார். அனந்தத்துவம் இருக்கா இல்லையா, ஞானத்துவம் இருக்கா இல்லையா, இந்த தர்மங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அபாவம்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லறேன்னு கேளுங்க. இது எல்லாமே அபாவ ரூபமாக சொல்லலாம். ஸ்வப்பிரகாசத்துவம்னா என்ன? பரப்பிரகாசியத்துவ அபாவோகி ஸ்வப்பிரகாசத்துவம். கடம் இந்த பிரதீபம் வந்தாத்தான் பிரகாசிக்கிறது. பிரதீபம் வெளிச்சம் இல்லாட்டா கடங்கிறது பிரகாசிக்கல. அப்ப கடத்துக்கு தன்னை காட்டிலும் வேறான ஒரு பிரகாசம் தேவைப்படுறது, அபேட்சிக்கிறது. அதனால கடம் பரப்பிரகாசம், சுப்பிரகாசம் இல்லை. ஆனால் அந்த பிரகாசம் இருக்கு, அது தனக்கு வேற ஒரு பிரகாசத்தை அபேட்சிக்கும். அப்படின்னா என்னாச்சு? இதுதான் சுப்பிரகாசம். சுப்பிரகாசம்னா என்ன இருக்கும்? அது தனக்காக வேற ஒரு பிரகாசத்தை அபேட்சிக்கவில்லை. இல்லையில தானே முடிஞ்சது, அபாவத்துல தானே முடிஞ்சது. இதனால பரப்பிரகாசியத்துவ அபாவம் தான் சுப்பிரகாசத்துவம். அதே மாதிரி இதை நான் ஜட பிரகாசத்துல சொன்னேன். சைத்தன்ய பிரகாசத்திலையும் சுப்பிரகாசத்துவம்னா என்னன்னு கேட்டா, ஸ்வவியவகாரே சுவாசிரித்த சம்வித் அனபேட்சத்துவம். ஸ்வஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுக்கு, சைத்தன்யம் பிரகாசிக்கிறதுக்கு இதை காட்டிலும் வேறான ஒரு சைத்தன்யம்னு இல்லை, வேற எதையுமே அபேட்சிக்கல அப்படிங்கிறது தான் அது சுப்பிரகாசத்துவம். அப்ப இது இல்லைன்னு தானே முடிகிறது. வேற இன்னொன்னு அபேட்சிக்காமல் இருப்பதுதான் சுப்பிரகாசத்துவம். இது கூட பரப்பிரகாசியத்துவ அபாவ ரூபம்னு சொல்லலாம். ஆக இதுவும் அதிகரண ஸ்வரூபமானதுனால பிரம்மத்துல இருக்குன்னு சொல்லலாம். பரப்பிரகாசியத்துவ அபாவோகி ஸ்வப்பிரகாசத்துவம். நித்தியத்துவம்னு சொல்றோம். நித்தியத்துவம் என்னன்னா கால பரிச்சேத அபாவோ நித்தியத்துவம். ஒரு காலத்துக்கு பரிச்சின்னமாக எதாயிடுறதோ, ஒரு காலத்துல மாத்திரம் இருக்கு இன்னொரு காலத்துல இல்லைன்னு எது சொல்றோமோ அதை நாம அனித்தியம்னு சொல்றோம். அது கால பரிச்சின்னம். கால பரிச்சின்னமாக எது இல்லையோ அது நித்தியம். அப்படின்னா என்னாச்சு? கால பரிச்சேத அபாவம், இதுவும் அபாவம் தான். நித்தியம் அப்படின்னா நித்தியத்துவம். கால பரிச்சின்னத்வா பாவா இதுவே நித்தியத்துவம். ஏவம் தேச பரிச்சேதாபாவோ விபுத்துவம் சர்வவியாபகம்னு சொல்றோம். விபுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட தேசத்துல மாத்திரம் இருந்ததுன்னா அது அசர்வகதம், விபு இல்லைன்னு சொல்றோம். எல்லா தேச பரிச்சேதமே இல்லாமல் இருந்ததுன்னா அதுதான் விபுத்துவம். எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு, இது விபுத்துவம். இதுவும் அபாவ ரூபமாகச்சு. பூர்ணத்துவங்கிறது என்ன? வஸ்து பரிச்சேதாபாவ பூர்ணத்துவம். ஒரு வஸ்துவாக இருக்கு இன்னொரு வஸ்துவாக இல்லைன்னு சொன்னா அது வஸ்து பரிச்சேதம் உள்ளதாக சொல்றோம். எல்லாமாக இருந்ததுன்னா அதுதான் பூர்ணம். சைவேதமும் சர்வம். இது பூர்ணம்ங்கிறது அர்த்தம் என்னன்னா எல்லாமாக எது இருக்கோ அது பூர்ணம். அதனால சர்வங்கிற சப்தமும் அது வருது. என்ன? சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வஹா. சமாப்னோஷி சம்யக் தாதாத்மேன வியாப்னோஷி அத சர்வஹா. எல்லாமாக நீ இருக்கிறதுனால உன்ன சர்வம்னு சொல்றா அப்படின்னு கீதையில வருது. வஸ்து பரிச்சேதாபாவ பூர்ணத்துவம். இப்படி பாக்குறதுக்கு என்னாச்சு? பிரம்மத்துல ஸ்ருதி சொல்லி கொடுத்த தர்மங்கள் எல்லாமே நமக்கு பிரபஞ்சத்துல தெரிஞ்ச தர்மத்தினுடைய அபாவ ரூபமாக இருக்கு. பிரபஞ்சத்துல நாம மித்யாத்வம் இருக்குன்னு பார்த்தோம்னா அதனுடைய அபாவம் பிரம்மத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றது. இங்க கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதங்கள்லாம் பார்த்தோம்னா இப்படி அது இங்க இல்லை, இந்த மாதிரி அங்க இல்லைன்னு சொல்றது. எல்லாமே நேத்தின்னு தான் சொல்லி கொடுக்குறது ஸ்ருதி. அப்ப இங்க பார்க்கக்கூடிய தர்மங்கள்லாம் அங்க இல்லைன்னு சொல்லி கொடுக்கறதுனாலே அந்த பிரம்மத்துல ஸ்ருதியால சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களுமே அபாவ ரூப தர்மமாக இருக்கு. அபாவங்கிறது அதிகரணத்தை காட்டிலும் தனியான வேற ஒரு பதார்த்தம் ஆகாது. அதனால ஸ்ருதி பிரம்மத்துக்கு சொல்லக்கூடிய எல்லா தர்மமுமே பிரம்மஸ்வரூபந்தான், அதை காட்டிலும் வேறானது இல்லை. அதனால அது நிர்தர்ம தத்துவத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடியது ஆகாது. இது வேற ஒரு விஷயம் இருக்கு. நிர்தர்மம்னு சொன்னா பாவரூப தர்மமும் கிடையாது, அபாவரூப தர்மமும் கிடையாதுங்கிறதும் ஒரு பட்சம் இருக்கு. ஆனால் இப்ப நாம வச்சுக்கும் போது பாவரூப தர்மங்கள் தான் நிர்தர்மகத்துக்கு விரோதி. அபாவமாக இருந்தால் அது அதிகரணாத்மகமாக இருக்கிறதுனால அது நிர்தர்மகத்துவ விரோதி இல்லை. அதனால இதெல்லாம் அதுல இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இப்ப சொல்லக்கூடிய பதில் இல்ல. அஸ்தி பாதிங்கிற இடத்துலயும் அஸ்திங்கிறது கடோஸ்தி தானே, கடத்துல தானே அது தெரியறது. அஸ்திங்கிறதுல அந்த சத்துன்னு சொல்றோமே அதுதான் பிரம்மம். அதுக்கு ஆச்சரியமா தெரிகிறது வேற ஒண்ணுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் தான் அஸ்தின்னு தெரிகிறது.
அஸ்தின்னு தெரியும் பொழுது அந்த சத்துங்கிற ஒரு அம்சம் இருக்கே, அதிஷ்டான அம்சம், அது மாத்திரம் பிரம்மா. அந்த பிரம்மத்தினுடைய சத்தை இதுல இருக்கிறதாக தெரியுது. இல்ல அப்படி இல்ல, இந்த சத்ஸ்வரூபம் இருக்கு, இத அனித்தியம்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் நித்தியம். அனித்தியம் ஏன் எப்போதும் இருக்குன்னு சொல்றோமே, அப்படின்னா என்னது? நித்தியமானது எல்லா காலத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லா காலத்திலும் இருக்குன்னு சொல்றத காட்டிலும் ஒரு காலத்துல இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லாமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்ல இருக்கிறதாக சொல்றோமே, அப்படி ஆகாது. இப்ப பிரம்மத்தை சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் எது இருக்குமோ அதுவாக பிரம்மமாகாது. அப்படி பிரம்மம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய வஸ்துவாக அது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வஸ்துவாக மாத்திரம் ஒரு கட்டம் பட்டமா இருக்குன்னு சொல்றாங்க, அப்படி பிரம்மம் இல்லை. இப்படிதான் ஸ்ருதி சொல்றது. இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நேத்தின்னு. அப்ப நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தை, அதனாலதான் அஸ்தூலம் அணு அக்ரஸ்துவம் அது இருக்கும். இல்லைன்னா பிரம்மத்தை எப்படி சொல்ல, ஸ்தூலம் அணு எல்லாமே இருக்கு அப்படின்னா சொல்லலாம். சர்வம் பிரம்மான அஸ்தூலம் அணு அப்படின்னு சொல்றது, ஸ்தூலமாக நம்ம எப்படி நம்ம ஒரு பதார்த்தத்தை நினைக்கிறோமோ இப்படி அது இல்லை. அப்படிதான் தெரியும். நமக்கு தெரிகிற பதார்த்தம் மாதிரி இல்லை, அதனுடைய சொரூபம் வித்தியாசமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் சர்வாத்மகம் அது இருந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது ஸ்ருதி சொல்லி கொடுக்கக்கூடிய பிரம்ம தர்மங்கள் எல்லாமே அபாவ ரூபமாக இருக்கு. அதனால நிர்தர்ம தத்துவத்துக்கு விரோதம் இல்லை. அதை நான் விரோதம் பண்ணல, அது சரியா தான் சொல்லிருக்கு. நீ சொல்ற மித்யாத்வம் ஸ்ருதி சொல்லி கொடுத்துருக்கோம், பிரதிபன்னோபாதத்திற்காக நிஷேத பிரதியோகித்தும் பிரம்மத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், இல்ல சத்தியம் தானே சொன்னது. அதனால இது மாத்திரம் அங்க கிடையாது. நீ இந்த லட்சணம் அங்க அதிவியாப்தி வருதுன்னு கேட்க முடியாது. ததாச்ச பாவரூப தர்ம அனாசிரயத்வேபி பிரம்மண சர்வதர்ம அபாவ ரூபத்தையா, அபாவ ஆசிரியத்தையான்னு கூட சொல்லல. இந்த அபாவமே அது அபாவ ஸ்வரூபமாகவே இருக்கு. அபாவத்துக்கு அதிகரணாத்மகமா சொன்னதுனால நகாப்தியனுபபத்தி இது சர்வம் அவதாசம். ஆக இந்த பிரதிபன்னோபாதூத்திரிகாலுக்கு நிஷேத பிரதியோகித்துவங்கிற மித்யாத்வத்துல எவ்வளவு தோஷங்கள் சொல்ல முடியுமோ எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் பண்ணியாச்சு. அதனால இந்த லட்சணம் சரியான லட்சணம் தான். இத அனுமானத்துல சாத்தியமாக வச்சுட்டோம்னா இதுல தப்பு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடியும்.